வணக்கங்க. என் பேர் முருகன். நான் சென்னை அம்பத்தூர் பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர். வர பிப்ரவரி 10 3 நாள் தொடர் போராட்டம் சென்னை மற்றும் தமிழகம் அனைத்து பகுதிகளிலும் நடத்த போகிறாங்க. ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களை சேர்ந்த 15 சங்கங்கள் திரு ஜாகிர் ஹுசைன் வெற்றிவேல் அவங்க தலைமையில் இந்த போராட்டம் எப்படி இருக்குன்னா, வர செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி பிப்ரவரி அன்னையிலேருந்து காலையில் 6 மணிலேருந்து இரவு வரைக்கும் ஆட்டோ கால் டாக்ஸி எங்கேயுமே ஓடாது. காலையில் 6 to 3 வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் தொழிற்சங்க நிர்வாகிகள், தொழிற்சங்கங்களை சார்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள், மற்ற வாகன ஓட்டிகள் ஓட்டினால் கண்டிப்பாக தடுப்பாங்க. 3 நாள் அப்படி தான் நடக்கும். 10, 11, 12 3 நாளைக்கு. தயவு செய்து சங்கங்களில் இருக்கிறீங்களோ இல்லையோ வாகனம் ஓட்டுறதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கங்க. உங்களை நாங்களாக வந்து தடுக்கும்போது எங்களுக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். புரிஞ்சு நடந்துக்குங்க. இதில் எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் தவறு. ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% ஆட்டோக்களில் இந்த போஸ்டர் ஒட்டியாச்சு. எல்லாருமே இந்த தப்பு தான் பண்ணுறீங்க. அன்றைக்கி ரேட்டு நல்லா போட்டால் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. கேட்டால் நான் எந்த சங்கத்திலையும் இல்லை, எனக்கு தெரியாது, நான் எந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் இல்லை அப்படின்னுறீங்க. தயவு செய்து இதுக்கு மேலே போராடுறதுக்கான நேரங்காலம் கிடையாது. பிப்ரவரி 15க்கு மேலே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த அரசாங்கம் காப்பாந்த அரசாங்கம் ஆயிடுச்சுன்னா எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எதுனா பண்ணணும் தான் இந்த பிரச்சனைகளை முன்னெடுத்துருக்காங்க தொழிற்சங்கங்கள். நானும் ஒரு பிரச்சனையை முன்னெடுத்திருக்கேன். அதுவும் வேறு ஒரு ரூட்டு. அதாவது எல்லா பக்கமும் மும்முனை தாக்குதல் நடத்துகிற மாதிரி. அது ஒரு செவ்வாய் புதனில் அது நடக்கும் கண்டிப்பாக. அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையிலேருந்து வாகனங்கள் ஓட்டாதீங்க. மற்றவங்க நீங்கள் ஓட்டும்போது தடுக்கும்போது உங்கள் மன கஷ்டம் வரும், பிரச்சனைகள் வரும். ஏன்னா நமக்கு அரசாங்கத்துக்கு நம்ம கவனத்தை கொண்டு போகணும். அரசாங்கம் இந்த கால் டாக்ஸி, டூரிஸ்ட் வண்டி, ஆட்டோக்களுக்கெல்லாம் பர்மிட் கொடுத்துறதே பொதுமக்கள் சேவை செய்கிறதுக்கு தான். அந்த சேவைகளில் குறைபாடு ஏற்படுது, பொதுமக்களுக்கான வாகனங்கள் கிடைக்கல, நேரத்துக்கு யாரும் வேலைக்கு போக முடியல, எக்மோர் சென்ட்ரலில் ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வண்டி கிடைக்கல அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு, ஒரு பிரச்சனை வரும்போது தான் அரசாங்கம் இவனுங்க பிரச்சனை என்ன கூப்பிட்டு கேட்போம் அப்படின்ற மாதிரி வரும். ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைம் எதனா தீர்வு காணணும்னு முடிவு பண்ணுவாங்க. அதனால் 3 நாள் தொடர்ந்து வண்டி ஓட்டதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கங்க. ஓட்டி என்ன சாதிக்கிறேன் நல்லா யோசனை பண்ணுங்கள். கிலோமீட்டருக்கு 11 ரூபா போடுறான் ஓலாவில். நான் இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இங்கேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு கிலோமீட்டருக்கு 11 ரூபா அடிக்கிறான். கண்டிப்பாக நம்ம இதுக்கு மேலே இந்த கார்பரேட்டால் வாழவே முடியாது. கார்பரேட்டை ஒன்று கட்டுப்படுத்தணும், இல்லை ஒழிச்சு கட்டணும். இந்த பைக் டாக்ஸி பண்ணுற குடும்பம் ஒரு பக்கம், ஊபர்காரன் அவனே ஒரு 20,000 காரை வச்சுட்டு நம்மளை நாசம் பண்ணுறான். புரிஞ்சுக்குங்க. 3 நாள் வண்டி ஓட்டாதீங்க. நீங்கள் சங்கத்தில் இருங்க, இல்லாமல் இருங்க. யார் மூலமாவது கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் தெரியும். சென்னை முழுவதும் ஒரு 50% ஆட்டோவில் போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்காங்க. 3-4 நாளாக வண்டி ஓட்டாமல். அவங்களுடைய உழைப்புக்காவது மரியாதை கொடுங்க. நமக்காக தான் போராடுறாங்க, நம்ம வண்டி ஓட்டாமல் இருப்போன்னு பாருங்கள். நல்ல ரேட்டு போட்டு உடனே எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிருங்க. எல்லா ஸ்ட்ரைக்லையும் இந்த கார்பரேட்காரன் அப்படி தான் பண்ணுறான். நல்ல ரேட்டு போட்டு எல்லாரையும் ஓட்ட தூண்டுவான். கண்டிப்பாக ஓட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையிலேருந்து ஓட்டாதீங்க. 3 மணிக்கு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் கமிஷன் ஆஃபீஸு முற்றுகை தொடர்ந்து 3 நாள் நடக்க போகுது. பிரச்சனைக்கு தீர்வு காண்ற வரைக்கும் ஏதாவது ஒரு பக்கம் மும்முனை தாக்குதல் நடத்துகிறாங்க. எல்லா சங்கங்களும் இறங்கி செய்கிறாங்க. இந்த தேர்தலுக்குள்ளே இதை எதனா பண்ணி ஆகணும் அலௌன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அப்படின்னு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களால் இந்த போராட்டத்தில் எதுலையும் கலந்துக்க முடியலையா வண்டி ஓட்டாதீங்க, வீட்டிலே இருந்துருங்க. நாங்கள் தடுக்கும்போது உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். சகா ஆட்டோ ஓட்டுநர், கால் டாக்ஸி ஓட்டுநர், சகா தொழிலாளி நாங்கள் வந்து தடுக்கும்போது அது மன உளைச்சலாகும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை தடுக்கும்போது. தயவுசெய்து வண்டி ஓட்டாதீங்க. ஆர்ப்பாட்டத்துக்கு கண்டிப்பாக வாங்க. மதியம் 3லேருந்து இரவு ஒரு 7-8 மணி வரைக்கும் நடக்கும் ஆர்ப்பாட்டம். 3 நாள் நடக்க போகுது. பிரச்சனைக்கு தீர்வு காண்ற வரைக்கும் விடக்கூடாதுன்னு இறங்கியிருக்காங்க. 15 தொழிற்சங்கங்கள் இதுக்காக ஒரு 20 நாளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த உறுப்பினர்கள், அதனுடைய நிர்வாகிகள்லாம் வண்டி ஓட்டாமல் இந்த போஸ்ட் அடிக்கிறது, இந்த மாடல் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளாம் என்றைக்கோ ஒற்றுமையாக இருந்தால் ஜெயிச்சுட்டு இருக்கலாம். நம்மளுக்குள்ளே ஒற்றுமை இல்லாதனால தான் இப்படி ஒதுங்கி நின்னதுனால நமக்கு யாருக்கு போராடுறன்றதே புரியாமல் நீங்கள் பாட்டு வண்டி ஓட்ட போகிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. பொதுமக்களுக்கு வாகனங்கள் கிடைக்கல, சேவை குறைபாடு ஏற்படுதுன்னா மட்டும்தான் அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை கவனத்தில் எடுத்துக்கும். ஒரு 3 நாள் மட்டும் ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த கிலோமீட்டருக்கு 11 ரூபா 12 ரூபா போடுறதெல்லாம் ஒழியும். நம்மளே அழிச்சிக்கிறோன்றதை புரிஞ்சுங்க வண்டி ஓட்டினா. இதுக்கு மேலே உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. கார்பரேட்டுக்கு எதிராக எல்லாரும் போராடினாங்கன்னா நீங்கள் கார்பரேட்டுக்கு ஆதரவாக வண்டி ஓட்ட போனீங்கன்னா அது கார்பரேட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான். கிலோமீட்டருக்கு 11 ரூபாய்க்கு நான் ஒத்துக்கிறேன், காலத்துக்கு அடிமையாக இருக்கிறேன். இந்தமாரி அடிமையாக இருந்தால் ஒரு 30,000 பேர் டிரைவர் வேலைக்கு போயிட்டான். ஊபரில் ஒரு 20,000 பேர் கார் ஓட்டுறான். ராபிடோவில், ஊபருடைய ஆட்டோ ஈவி வண்டி இதுக்கெல்லாம் டிரைவராக இருக்கிறான். போர்ட்ரேட்டில் ஓடக்கூடிய கர்நாடகா வண்டி எல்லாத்துக்கும் டிரைவராக மாறிட்டான். நம்மளுக்கு நாளைக்கு அந்த நிலமை தான் வரும். 11 ரூபாய்க்கு போட்டால் எப்படி நீங்கள் எத்தனை நாள் வண்டிக்கு டியூ கட்டுவீங்க, பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துவீங்க, குடும்பத்தை காப்பாற்றுவீங்க? பண்ண முடியாது. இன்னும் அதிகமாக போனால் 6 மாதத்தில் வண்டியெல்லாம் விட்டு அவன் கொடுக்குற வண்டிக்கு நம்ம டிரைவராக கையை கட்டி நிற்கிற மாதிரி ஆகும். புரிஞ்சு நடந்துக்குங்க. 3 நாள் வர பிப்ரவரி 10, 11, 12 3 நாள் வண்டி ஓட்டாதீங்க. மதியம் 3 மணிக்கு மேலே கிண்டியில் இருக்க டிரான்ஸ்போர்ட் கமிஷன் ஆஃபீஸையும் முற்றுகை போராட்டம். சங்கங்களில் இருங்க, இல்லாமல் இருங்க.
எப்படியாவது யார் மூலமாக தகவல் செஞ்சு சரி நமக்காக இவ்வளோ பேர் போராடுறான், நம்ம கூட போய் நிற்போனாவது வந்து நில்லுங்க. வண்டி ஓட்டாமல் வீட்லேயே இருங்க. தடுக்கும்போது மன கஷ்டம் வரக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக 3 நாளுமே எல்லா சங்கங்களுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்களும் சென்னையினுடைய அனைத்து பகுதிகளிலையும் ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டினால் கண்டிப்பாக தடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி விட்ட மாரி ஃப்ரீயாக விட மாட்டாங்க, புரிஞ்சு நடந்துக்குங்க. தடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கஷ்டமான முறையில் அதையே தடுப்பாங்க, புரிஞ்சுக்குங்க. 3 நாள் வண்டி ஓட்டாமல் வீட்டில் இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்க வாங்க. கார்பரேட்டை இதுக்கு மேலேயும் விட்டு வச்சால் எதுவுமே பண்ண முடியாது. தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. இதுக்கு மேலே நமக்கு போராடுறதுக்கு நேரம் இல்லை. பிப்ரவரி 15 எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த தடவை எதுவும் பண்ணாமல் விட்டோம்னா எதுவுமே பண்ண முடியாது, புரிஞ்சு நடந்துக்குங்க. கார்பரேட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடுக்குள்ளே போகாதீங்க. வாகனம் ஓட்டினீங்கன்னா கார்பரேட் ஜெயிக்கிறான்னு அர்த்தம். புக்கிங் வருது, வண்டி வரல அப்படின்னா பொதுமக்களுக்கு பிரச்சனை ஏற்படுதுன்னு அர்த்தம். பொதுமக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் தான் அரசாங்கம் என்னன்னு வந்து கேட்கும். ஏன்னா கொடுத்துருக்க பர்மிட் விதியே அதான். அரசு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் நம்ம ஆட்டோவுக்குலாம் பர்மிட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கிடைக்கலன்னா ஆட்டோக்காரனுக்கு என்ன தான் பிரச்சனை, ஓட்ட மாட்டேன்றான் அப்படின்னு கூப்பிட்டு கேட்பாங்க. எலெக்ஷன் டயத்தில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு பார்ப்பாங்க. இந்த பைக் டாக்ஸினா அப்போ தான் ஒழிக்க முடியும். எவ்வளோ நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது, என்ன ரேட்டு போட்டான், அன்றைக்கே எவ்வளோ சவாரி அடிக்கும். 3 கிலோமீட்டருக்கு 180 ரூபா போடுவான், அப்போது அவ்வளோ சவாரி அடிக்கும், எடுத்து ஓட்ட முடியாது. இன்றைக்கி 3 கிலோமீட்டருக்கு 57 ரூபா போடுறான் ஊபரில், ஓலாவில் 72 ரூபா போடுறான். அதுவே 1 மணி நேரத்துக்கு ஒன்று அடிக்குது. ஏன்னா ஆட்டோவுக்குனுடைய சேவைகளுக்கு தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. தயவு செய்து 3 நாள் ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்கள் சங்கத்தில் இருக்குங்க, இல்லாமல் இருங்க. இந்த ஒத்துழைப்பு கொடுத்து இந்த போராட்டம் ஜெயிக்கலைன்னா இதுக்கப்புறம் பிப்ரவரி 15க்கு அப்புறம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டா நம்ம என்ன போராடினாலும் எதுவுமே நடக்காது. நன்றி, வணக்கம். என் பேர் முருகன்.